வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திரை டாக்கீஸ். இந்திய சினிமாவையே மிரள வைத்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் சாதனை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓம்பாலா பிலிம்ஸ் மற்றும் ரிஷப் ஷெட்டி கூட்டணியில உருவான காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு புதிய சரித்திரத்தை எழுதியிருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் கதையை சுருக்கமா சொல்லணும்னா, ஈஸ்வர பூந்தோட்டம் என்ற பகுதியில அரிய வகையான மிளகு, ஏலக்காய், தேன், பட்டை போன்றவை கிடைக்கின்றன. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில தெய்வசக்தி இருப்பதால அந்த இடத்தை அடைய பல குழுக்கள் முயற்சி செய்கின்றனர். அது மட்டும் இல்லாம ராஜா ஒருவரும் அந்த இடத்தை அடைய நினைக்கிறாரு. இதனால நடக்கும் போர்ல காந்தாரா மக்களை அவர்களுடைய தெய்வம் காப்பாற்றுதா இல்லையா என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதை. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வெளியான முதல் வார முடிவிலேயே உலகம் முழுவதும் செய்த வசூல் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்டா மலைச்சு போயிடுவீங்க. சுமார் 509 கோடியே 25 லட்சம் ரூபாய் வசூலிச்சிருக்கு. இந்த பிரம்மாண்டமான வசூல் சாதனைய வேறு யாரும் இல்லை, தயாரிப்பு நிறுவனமான ஓம்பாலா பிலிம்ஸே தங்களது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல போஸ்டருடன் வெளியிட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. காந்தாரா முதல் பாகத்துல ஒவ்வொரு சம்பவமும் உண்மைக்கு மிக நெருக்கமாக எடுக்கப்பட்டதே அந்த படத்தின் வெற்றிக்கு காரணமா அமைஞ்சது. கர்நாடக மாநிலத்தின் மலைப்பகுதியில நடக்கும் பழங்கால நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகளை மையமா கொண்டு அந்த படம் உருவாக்கப்பட்டது. வெறும் 16 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட காந்தாரா முதல் பாகம் 400 கோடிக்கு மேல வசூலை குவிச்சு மாபெரும் வெற்றியை பெற்று தந்தது. அந்த படத்தின் வெற்றி தான் காந்தாரா சாப்டர் 1 படத்திற்கு வானளாவிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கியது. ரிஷப் ஷெட்டியின் தனித்துவமான கதை சொல்லும் பாணியும் திரைக்கதையும் நடிப்பு திறனும் ரசிகர்களை வெகுவா கவர்ந்திருக்கு. படம் வெளியான முதல் நாளிலிருந்தே சமூக வலைதளங்கள்ல படத்தை அனைவரும் பாராட்டி வரதால தியேட்டர்ல மக்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்காங்க. ஓம்பாலா பிலிம்ஸ் தயாரித்த இந்த படம் கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, பெங்காலி மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட பல இந்திய மொழிகள்ல வெளியிடப்பட்டது. இதன் மூலம் ரிஷப் ஷெட்டியின் நட்சத்திர அந்தஸ்து மேலும் உயர்ந்திருக்கு. ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் அவர் மீண்டும் ஒரு முறை தன்னை நிரூபிச்சிருக்காரு. இந்த வசூல் வேட்டை முதல் வாரத்தோடு நிக்க போறதில்லை. வரும் நாட்கள்ல இன்னும் பல சாதனைகளை காந்தாரா சாப்டர் 1 முறியடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? படம் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இந்த வசூல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சினிமா அப்டேட்ஸ்களுக்கு நம்ம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம்.